நீயா நானா வந்து ஒரு தமிழ் சோஷியல் கல்ச்சுரல் கான்ஷியன்ஸ்லேயே ஒரு பார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லார் குடும்பத்திலும் நீங்கள் இருக்கீங்க. எல்லாரோட பார்வையிலும் பாரு, எனக்கா எங்கள் அண்ணன் பேசுகிறான் பாரு, எனக்கா என் பிள்ளை பேசுது பாரு, எனக்கா எங்கள் அங்கிள் பேசுகிறாங்க பாரு. அத்தனை பேர் அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராம்னு இது. நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைப்புகள் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நான் நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். அது 39 இயர்ஸ் ஓல்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். பட் இப்போவுமே பிடி உஷா மேம் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது, என்ன யாருக்குமே தெரியல. ஸோ அப்படி ஒரு இதில் என்னை கூப்பிட்டு நியா நானா என்ன இது பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு நியா நானா. இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சிலருடைய அவங்க பேசின விதம் வந்து நானும் அவர் கார்த்திகை செல்வனுமே அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷனல் ஆகிற நிலைமை. அதில் நான் கொடுத்த ஒரு பதில் வந்து இன்றைக்கி நான் அமைச்சரான பிறகு அதை நிறைய பேர் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு ஒரு ரீச்சுங்கிறது வந்து அதை உணர முடியுது. யங்ஸ்டர்ஸாக இருக்கிற காலத்துலேருந்தே அதை பார்த்து தான் வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ நமக்கெல்லாம் வயசாயிருச்சு. ரொம்ப சீரியஸான விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. சில சிம்பிளான பட் குவைன்டெசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அதையும் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. நிறைய நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய சீன்ஸ் கிடைக்குது உங்களை பார்த்து. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, சொல்லுங்களேன், எது இன்ஸ்பயர் பண்ணுது? நிறைய அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் ஒன்று இருந்தது இல்லை, ஒரு எபிசோட் இருந்தது. அதில் அந்த ஒய்ஃப்ஸ் வந்து ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கேட்குறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஆண்கள் வந்து என்ன சொல்லுவதுன்னு தெரியாம உங்க நிகழ்ச்சிகள்ல கட்டுண்டு இருக்கிற போது லேசா மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு.